ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குழந்தை எப்படி பிறக்கும் தெரியுமா? ஸோ குழந்தை காமத்தினால் பிறக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இல்லாமல் ஒரு பிரமிப்பாக பார்க்கப்படக்கூடிய விஷயம், நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பல கோடி விந்தணுக்கள், உயிரணுக்கள்னும் அதை சொல்கிறாங்க. ஸோ அது பெண்ணுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அண்டத்தை துளைப்பதற்கு முயற்சி செய்து அதில் ஒரே ஒரு விந்து தான், கோடிக்கணக்கான விந்து முயற்சி செய்து அதில் ஒரே ஒரு விந்து தான் ஜெயிக்குது, அது உள்ளே போகுது. சில சமயம் 2 விந்து போயிடுது, அது இரட்டை குழந்தையை பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய கடவுளுடைய செயலாக பார்க்குறாங்க. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா அப்படின்னா, இது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. இது சயின்ஸ் கண்டுபிடிச்ச பெரிய ஆச்சரியம். சயின்ஸ்னால் கண்டுபிடிக்க முடியாத பெரிய ஆச்சரியங்கள்லாம் இந்த குழந்தை பிறப்பில் இருக்குது. குறிப்பாக குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி அண்டத்தில், அதாவது ஓவமில் ஸ்பெர்ம் பெனட்ரேட் ஆகிறத சொல்கிறது கிடையாது. கர்ப்பத்துக்குள்ளே எது நடக்கிறத பற்றி அது கவலைப்படுறதில்ல. கர்ப்பத்தை விட்டு குழந்தை வெளியில் வர்றது தான் குழந்தை பிறக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த பூமிக்கு குழந்தை வர்றது. ஆனால் இந்த பூமிக்கு குழந்தை வந்தாலும் கூட அதோடைய தயார்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே கர்ப்பத்தில் நடக்குது. ஸோ அதே மாதிரி சூக்ஷ்மமான விஷயம் கூட கர்ப்பத்தில் நடக்குது. அது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கரு உருவாகுது இல்லையா, அது தாயோடைய இரத்தத்திலிருந்து அதுக்கு உணவு போகுது, சத்து போகுது. ஸோ அதன் ஆதாரத்தில் அது உருவாகுது. ஆனால் ஒரு 3 அல்லது 4 மாத அந்த கருவிற்குள்ளே தான் ஆத்மாவே பிரவேசமாகுது. அது வரைக்கும் அது ஒரு பிண்டம் தான். ஸோ அந்த 4வது மாதத்தில் ஆத்மா பிரவேசிக்குது இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன் அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு அண்டத்திற்குள் கோடிக்கணக்கான விந்து புக முயற்சி செய்து ஒரே ஒரு விந்து உள்ளே போகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது இயல்பாக நடக்கிற விஷயம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த ஆத்மா கர்ப்பத்துக்குள்ளே போகுது பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு அண்டம் தான் இருக்குது, அதாவது முட்டை. அந்த முட்டைக்குள்ளே கோடி விந்து போட்டி போட்டு போகுது. ஆனால் ஒரே ஒரு விந்து இருக்குது, கோடிக்கணக்கான அண்டம் இருக்குது. அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த விந்து எந்த அண்டத்தை செலக்ட் பண்ணும்? ஸோ இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னென்னா, ஏன்னா நிறைய பேர் விந்து தான் உயிருன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா உயிரணு அப்படின்னு தமிழில் சொன்னதுனால அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மையில் உயிர் அப்படித்தான் இருக்குது. உயிர், அதை தான் ஆத்மான் ஹிந்தியில் சொல்கிறாங்க. அதே நம்ம பின்னாடி தமிழ் படுத்தி ஆன்மான்னு சொல்லிட்டு உயிர் வேறு ஆன்மா வேறு அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா அதுதான் நாம். இந்த உடம்பு நாம் கிடையாது, நம்மளுடையது, அதாவது ஆத்மாவுடையது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, கை கால்கள் மூலமாக எல்லாமே பண்ணுது, சிந்திக்கிறது எல்லாமே ஆத்மா தான் பண்ணுது. ஆத்மா கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, ஆனால் அதுக்குள்ளே தான் மனம் புத்தியே இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு உடலை எரித்த பிறகும் அந்த உயிர் பேயாக அலையும் பட்சத்தில் இன்னொருத்தர் உடலில் பிரவேசமாகும் பொழுது எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி நடந்த அத்தனையும் சொல்லுது இல்லை, முந்தைய உறவுகளோட பேசுது. அப்போ சயின்ஸ் சொல்கிற மாதிரி பிரெயின் மூலமாக தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அங்கே தான் பிரெயின் எல்லாம் எரிச்சாச்சு.
அப்போ வெறும் ஆத்மா எப்படி முந்தைய ஜென்மத்து விஷயத்தை ஞாபகம் வச்சுருக்குது? ஸோ இதை யாருமே யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அந்த ஆத்மா உடலை விட்டு நார்மலான மரணம், ஏன்னா விபத்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து அது பேயாக அலையும் கொஞ்ச நேரத்துக்கு, அதுக்கப்புறம் அதுக்கும் ஒரு டைம் இருக்குது. அந்த ஆயுள் முடிந்த பிறகு போய் மறுஜன்மம் எடுத்து தான் ஆகணும். இப்போ பேயாக அலைஞ்சிட்டு மறுஜன்மம் எடுக்குதோ அல்லது நார்மலாக ஆயுள் ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இறக்கிறதே வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுனா இன்னொரு தாயின் கர்ப்பத்துக்கு போகணும் இல்லையா? ஸோ அது போகிறதுக்கான நேரம் எவ்வளோ நேரம் ஆகுன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுமே அவ்வளோதான் ஆகும். இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் இறக்குறாருன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாகிறதுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஆகும். அவ்வளோ மின்னல் வேகத்தில் போகும். அது மின்னல் கூட அவ்வளோ வேகத்தில் போகுமா அப்படிங்கிறது டவுட்டு. அவ்வளோ வேகத்தில் போகும். ஸோ இப்போ இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா உயிர் ஒன்று தான் இல்லையா? ஆனால் அது எத்தனை பேர் உலகத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க? ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தாயின் கர்ப்பத்தை அது தேர்ந்தெடுக்குது பாருங்கள். அதுதான் உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஸோ நிறைய உயிர் வந்து ஒரே கர்ப்பத்துக்குள்ளே போகிறது கிடையாது. ரெட்டை குழந்தை அந்த மாதிரி 3-4 குழந்தை அந்த மாதிரி பிறக்கிற அப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு கருவுக்கு ஒரு ஆத்மா தான் இல்லை, இன்னொரு கரு ரெண்டும் ஒட்டி இருக்கும்போது தான் 2 ஆத்மா போகும். ஆனால் ஒரு உடலுக்குள்ளே ஒரு ஆத்மா தான் போகுது எப்போவுமே. ஆனால் நிறைய பேர் கர்ப்பமாக இருக்கிறாங்க. ஸோ அத்தனை உடல் இருக்குது. அதில் எப்படி ஒரு குறிப்பிட்ட உடல் இந்த ஆத்மா தேர்ந்தெடுக்குது அல்லது இந்த ஆத்மாவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமே. ஏன் அப்படின்னா அடுத்த நொடி என்ன ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நேற்று மாதிரி இன்று இல்லை, இன்று மாதிரி நாளை இல்லை. ஆக்சுவலாக கடந்த நிமிடம் மாதிரி இந்த நிமிடம் கிடையாது. இது மாதிரி அடுத்த நிமிடம் அடுத்த நொடி இருக்காது. உலகத்தில் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் ஆத்மா கூட எந்த உடலை எடுக்கும் அப்படின்ற டெசிஷன் உடலை விட்டு பிரியுது பார்த்தீங்களா? அது வரைக்குமே அது தெரியாது. உண்மையில் டெசிஷன் எடுக்கப்படலை. அது கடவுளால் எடுக்கப்பட்டாலும் சரி அல்லது தானாக எடுக்கப்பட்டாலும் சரி அல்லது ஆத்மாவே தேர்ந்தெடுத்தாலும் சரி, அது தேர்ந்தெடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். ஆனால் எப்போ அந்த அந்த முடிவு எடுக்கப்படுது அப்படின்னா உடலை விட்டு உயிர் பிரியுது பார்த்தீங்களா? அந்த செகண்ட் அது முடிவு எடுக்கப்படுதுன்றாங்க. அந்த செகண்ட் எப்படி முடிவெடுக்கப்படுதுன்னா அதோடைய நினைவு, கடைசி நினைவு எதை பற்றி இருக்குதோ அல்லது யாரை பற்றி இருக்குதோ அல்லது எந்த இடத்தை பற்றி இருக்குதோ அந்த இடத்திற்கு அல்லது அந்த நபர் இடத்திற்கு ஒரு செகண்டில் போயிடும். ஒரு விதத்தில் இடி விழுற மாதிரி தான் இல்லையா? இடி விழும்போது அங்கே பக்கத்தில் ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா அதில் பாஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவரும் அங்கே போகிறார் ஒரு செகண்டில். அந்த நேரத்தில் மரம் மாதிரி அங்கே யார் கர்ப்பமாக இருக்கிறாங்களோ அங்கே ஆத்மா பிரவேசிக்கும். ஆனாலும் அதுலேயும் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. நிறைய பேர் அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் இல்லை? இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே குழந்தை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய வீடுகளில் கை குழந்தை இருக்கிறத பார்க்குறோம். ஒரே தெருவிலே வீட்டுக்கு வீடு அப்படி இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே நேரத்தில் நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் எப்போவுமே. அப்போ எந்த கர்ப்பத்தை அது தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா அதோடைய நினைவும் ஒரு டிசைடிங் ஃபேக்டர். இதில் ஏற்கனவே வந்து பல விஷயங்கள் நடக்கும் உள்ள அந்த கர்ப்பம் உருவாகிறதுல. அது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. தாயுடைய மனநிலை அதுவும் இருக்குது. மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் ஹார்மோன்கள்லாம் சுரக்கும். ஸோ அது வந்து அந்த கர்ப்பம் எப்படி உருவாகுதுன்றதை நிர்ணயிக்கும் ஓரளவு இருக்குது. ஸோ ஊனமாக பிறக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்தது இந்த ஆத்மா செய்த பாவ புண்ணியங்கள் இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஜென்மம் வரைக்கும் செய்த பாவ புண்ணியங்கள், குறிப்பாக முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள், அதற்கேற்ப கர்ப்பம்
ஒரு 10-15 இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற எந்த கர்ப்பத்துக்கு போனாலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் இதோடைய அந்த கடைசி எண்ணம் இருக்குது பாருங்கள், அந்த எண்ணம் இருக்கக்கூடிய, அதாவது யாரை நினைக்கிறாங்களோ அந்த இடத்தில் அதே மாதிரி கர்ப்பம் எங்கே இருக்குதோ, அதாவது இவருடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப கர்ப்பம் எங்கே இருக்குதோ அங்கே போய் அது பிறந்துடும். ஸோ அது இவங்களுக்கு இந்த ஆத்மாவுக்கு எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லாத ஆத்மாவாக கூட இருக்கலாம். ஆனால் அங்கே பிறந்தால்தான் இதோடைய பாவ புண்ணிய கணக்கை அழிக்க முடியும். இதோட சம்மந்தப்பட்டவர்கள்லாம் அவங்க தொடர்பில் பிற்காலத்தில் வரலாம், ஆனால் அப்போதைக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குது. அதாவது இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறது மட்டும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இல்லை, அதுக்கு எந்த கர்ப்பம் நிர்ணயிக்கப்படுறது கூட அந்த ஒரு செகண்டுக்குள்ளே நடக்கிற விஷயம். நிறைய பேர் பிறக்கக்கூடாது, பிறவா நிலை அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க, குறிப்பாக இந்து மதத்தில். மீண்டும் இந்த கலியுகத்தில் பிறந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் கிடையாது. கண்டிப்பாக பிறந்து தான் ஆகணும். ஏன்னா ஆத்மா அழிவற்றது, அது எங்கே போகும்? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருந்து தான் ஆத்மா வரும். பஸ் ஸ்டாண்டு மாதிரி, சரி பஸ் ஸ்டாண்டு கிடையாது, பஸ் டிப்போ மாதிரி இல்லையா? எல்லா ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் டிப்போவில் போய் வண்டியை விடுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஆத்மாவுக்கும் ஒரு இடம் இருக்குது, அது ஆத்மாவுடைய வீடுன்னு கூட சொல்லலாம். அதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். அது செம்பு நிறமான ஒளி உலகம். இங்கேருந்து தான் ஆத்மா இந்த பூமிக்கு வருமே. அதேமாரி உலகம் அழியும் பொழுது மட்டும்தான் ஆத்மா மேலே போகும். அது வரைக்கும் இங்கே மறுஜன்மம் எடுத்தே ஆகணும், யாராக இருந்தாலும், யாராக வேணாலும் இருக்கட்டும். ஒன்ஸு பிறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்தே ஆகணும், இறந்துட்டால் அவங்க மீண்டும் பிறந்தே ஆகணும். இந்த விதி நிச்சயிக்கப்பட்டது. கடவுள் மட்டுமே இதில் சிக்காதவர். ஏன்னா அவர் பிறக்கிறது கிடையாது, அதாவது தாயின் கர்ப்பத்தில் போய் தனக்கென்று உடலை எடுப்பதில்லை. ஆனாலும் அவருக்கு பிறப்பு இருக்குது. ஆனால் அது திவ்ய பிறப்பு, தெய்வீக பிறப்பு அல்லது அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி ஏற்படுது அப்படின்னா, தாயின் கர்ப்பத்தில் பிறக்க மாட்டார், ஏற்கனவே இருக்கிற மனிதன் உடலில் பிரவேசமாகிறது, பரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கடவுள் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருக்கிறோம். அவரும் நம்மை மாதிரி ஒரு ஆத்மா தான். நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், சிவபெருமான் வர்றது கிடையாது. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருவர் தான். கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுக்கிறார்? இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த பாதி நரகமாக இருக்கும். அதாவது சுகம் மட்டுமே நிரம்பிய உலகமாகத்தான் கடவுள் படைக்கிறார். 2500 வருஷம் அது அப்படி தான் இருக்குது. அடுத்த 2500 வருடத்தில் தான் இது நரகமாக மாறுது. சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம் இருக்கும், சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும், பர்ஃபெக்டான உலகம். நரகம் அப்படின்னும்போது அது பர்ஃபெக்ட் குறைய ஆரம்பிக்குது, இம்பர்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அதனால் அது நரகம். ஒரு லெவலுக்கு மேலே அந்த பாவத்திற்கான தண்டனையும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தண்டனையும் அடைவீங்க, பாவமும் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா எது பாவம் எது புண்ணியம் அப்படின்னே தெரியலைன்னும் பொழுது ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களை பாவம் செய்வதற்கு அந்த மதமே பாவம்தான் புண்ணியம்னு போதிச்சா நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்படி தான் எல்லா மதமும் பண்ணுது. ஸோ அதனால தான் மதங்களை பின்பற்றி பக்தி செய்ததினால் உலகம் இன்னும் கீழான நிலையைத்தான் அடைகிறதை தவிர மேலான நிலை அடையலை. ஸோ ஏன்னா மதங்களை உருவாக்கியது மனிதர்கள், மதத்தின் வேதங்களை எழுதியது மனிதர்கள். இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் வரார், ஒரு வயோதிகர் உடலில் அவருக்கு பிரம்மான் பேர் வைத்து அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அந்த முரளியில் இறைவன் கொடுக்கும் ஞானத்தை பேஸாக வைத்து தான் நம்முடைய அனைத்து வீடியோக்களும் உருவாக்கப்படுது. ஸோ இப்போ கடவுள் சொல்கிறது ரகசியம் என்னென்னா, இது கலியுகம், துக்கம் நிரம்பிய உலகம். இது முடிந்து மீண்டும் சத்தியுகம் வரும், அதாவது சொர்க்கம் வரும்.
அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லிட்டு அந்த சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான வழியை இறைவன் சொல்லி கொடுக்கிறார். அதாவது பழைய உலகம் அழிக்கப்பட்டு கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுகமாக மாறுது இல்லையா, அந்த புது உலகத்தில் பிறக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்கிறார். இப்போ இதுவரைக்கு இந்த நரகத்தில் இதுவரைக்கும் நாம் எடுத்த ஜென்மங்கள் எதுவுமே நாம் தான் நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே நிர்ணயிக்கிறோம் இல்லையா. நமக்கு தெரியாது, நம்ம பாட்டுக்கு அப்படியே வாழறோம், மனம் போன பாக்கில் வாழறோம், அல்லது மதங்கள் சொன்ன வழிப்படி சித்தாந்தத்தின்படி வாழறோம். அதற்கு ஆனால் தானாகவே பாவ புண்ணிய கணக்கு உருவாகிடுது. அதற்கேற்ப டக்குன்னு ஒரு கர்ப்பம் கிடைக்குது. ஸோ அது உங்கள் கையிலே கிடையாது. ஆனால் இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம்னும் இந்த முழு கல்பத்திலும் ஒரே ஒரு தடவை உங்களுக்கு கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை கொடுக்கப்படுது. ஸோ கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு வேலைக்காரங்க வீட்டில் பிறக்கிறீங்க அப்படின்னா சொர்க்கத்தில் வேலைக்காரியாக தான் நீங்கள் இருப்பீங்க. ராஜ குடும்பத்தில் பிறந்தீங்கன்னா அங்கே வந்து ராஜ்யம், ராஜாராணி ஆச்சு. ராஜ குடும்பத்தில் பிறந்தீங்கன்னா ராஜாவாக தான் ஆவீங்க. ஒரு தங்க வேலை செய்கிறவங்க வீட்டில் பிறந்தீங்கன்னா தங்க வேலை செய்கிறவங்களாக தான் ஆவீங்க. ஏன்னா சொர்க்கத்தில் எல்லா பதவியும் இருக்கும். ராஜாராணியிலேருந்து பணத்தை புதைக்கிற வெட்டியான் வரைக்கும் இருப்பாங்க. இப்போ எதை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற உரிமை உங்ககிட்ட கொடுத்தாச்சு. எது வேணாலும் நீங்கள் ராஜா குடும்பத்திலையும் பிறக்கலாம், பிரஜை பணக்கார பிரஜை, ரொம்ப பணக்கார பிரஜை, அல்லது கொஞ்சம் பணக்கார பிரஜை, அந்த மாதிரி. ஏன்னா அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழையெல்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டேயும் அளவற்ற செல்வம் தான் இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்கள வச்சு பணக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது வெட்டியான், அவனுமே பணக்காரனாக தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட தொழில் அதை செய்வான், அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்கள் வெட்டியான் உடம்புக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறீங்களா, ராஜாவுடைய அதாவது ராணியோடைய கர்ப்பத்தில் பிரவேசித்து இளவரசன் அல்லது இளவரசியாக பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நினைத்தால் ராஜ குடும்பத்திலும் பிறக்கலாம், வெட்டியான் குடும்பத்திலும் பிறக்கலாம். சாய்ஸ் கொடுத்தாச்சு. எந்த இல்ச்சவாயனாவது வெட்டியான் குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுவான்னா? எல்லாருடைய ஆசையும் எங்கே இருக்கும்? ராஜ குடும்பத்தில் பிறக்கணும்னு தான் இருக்கும். அப்போ ஆசைப்பட்டாலே பிறந்துட முடியுமா? முயற்சியும் பண்ணணும். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். முயற்சி பண்ணி தான் நீங்கள் அடையணும். என்ன முயற்சி பண்ணணுன்ற வழியை சொல்லிக் கொடுக்குறார். நீ ராஜ குடும்பத்தில் பிறக்கணும், ராஜாவாகணும்னா அதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் தான் இதுக்கு பேரே ராஜயோகம். ராஜாவாகிறதுக்கான யோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கலியுகத்தின் எந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. இப்போ கற்றுக் கொடுக்கப்படுது கலியுகத்தின் இறுதியில். கலியுகத்துடைய எந்த மனிதனுடைய பேர், உடல், புகழ், அவங்கள பற்றி எந்த ஞாபகம் இருக்கக்கூடாது. கலியுகத்தின் எந்த விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் நீங்கள் கலியுகத்திலேருந்து தப்பிக்க முடியும். தப்பித்து ஆத்மா மேலே போயிட்டு தான் மறுபடியும் இந்த பூமி சொர்க்கமான பிறகு பிறப்போம். ஸோ முதல்ல தப்பிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இங்கே இருக்கக்கூடிய எதிலுமே உங்களுடைய கவனம் இருக்கக்கூடாது. நம்பர் 1. அடுத்தது, சொர்க்கத்தை பற்றிய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அங்கே போவீங்க. அடுத்தது, சொர்க்கத்துக்கு நினைச்சாலே போயிட முடியுமா அப்படின்னா, அந்த சொர்க்கத்தில் எப்படி குணம் இருக்குன்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளோ பரிசுத்தமாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆனீங்கன்னா போக முடியும். அந்த மாதிரி எப்படி ஆக முடியும்? தானாக ஒருத்தரால் ஆக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்படி ஆக்கிறதுக்கான வழி கொடுப்பதற்குத்தான் சிவபெருமான் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தின் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். முரளின்னு சொல்கிறோம். யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? கூகுள் பண்ணியும் பார்க்கலாம். எல்லா மொழியிலையும் இருக்குது. அப்போ அந்த முரளியை படிக்கணும். அந்த முரளியுடைய சாரம் என்ன? நீங்கள் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மான்னு ஒன்று, ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இறைவன் நினைவிலே மூழ்க மூழ்க. இங்கே இறைவன் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாருன்றதை நினைவு பண்ணுறது கூடவே இறைவனுடைய குணத்தையும் நினைவு பண்ணணும். நம்ம ஒருத்தரை நினச்சா அவங்க பண்ண விஷயங்களை நினைப்போம்.
அதே மாதிரி கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிற, ஸோ அவர் நம்மக்கிட்ட பேசுகிற விஷயங்களை நினைப்போம். அந்த முரளியில் கடவுள் சொன்ன விஷயங்களை நினைப்போம். அதோடைய சாரம் பார்த்திங்கன்னா, உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, சொர்க்கத்தை நினைவு செய்யுங்க. இதுதான் சாரம். இது இல்லாமல் விஸ்தாரமாக உங்களுடைய ஒவ்வொரு மைன்யூட்டான பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். தெய்வீக குணங்களை நிரப்பிக்கக்கூடிய எச்சரிக்கையும் தினம் தினம் முரளியில் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ கோடியில் ஒருத்தர் தான் இந்த ஞானத்தையே ஏற்றுக்குவாங்க. எல்லோருக்கும் இந்த ஞானம் கிடைக்கும், மற்றவர்களும் உதாசீனப்படுத்துவாங்க. அந்த கோடியில் ஒருத்தர் யாருன்னா, யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்து நரகத்தில் வந்திருக்கிறாங்களோ, அனைத்தையும் மறந்துருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைச்ச உடனே பிடிச்சிடும். இதில் மட்டும்தான் திருப்தி அடைவாங்க. மற்ற எந்த மதத்தின் வேதத்திலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. ஆனால் எல்லா மதத்திலும் பிறந்திருப்பாங்க. ஆனால் அந்த மதத்தின் விஷயங்களில் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. இறைவனுடைய ஞானம் கேட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து விட்டில் பூச்சி நெருப்பில் பலியாகிற மாதிரி இந்த ஞானத்தில் பலியாவாங்க, இறைவனிடத்தில் பலியாவாங்க. ஸோ கோடியில் ஒருத்தர் தான். இப்போ அந்த மாதிரி ரொம்ப கம்மியானவர்கள் தான் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க. அவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. இப்போ சொர்க்கத்தில் 33 கோடி தேவதைகள் இருப்பாங்க. அப்படின்னு அர்த்தம் 33 கோடி பதவி இருக்குது. ஸோ அந்த 33 கோடி பதவியில் உங்களுக்கு எந்த பதவி வேணும்? கண்டிப்பாக எல்லாருக்கும் சொர்க்கத்தின் முதல் ராஜாவாகிய ஸ்ரீ நாராயணனாக பிறக்கணும் அப்படிங்கிறதான் லட்சியமாக இருக்கும். இப்போ எப்படி நாராயணன் ஆக முடியும் அப்படின்னா, சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி நிலையை அதற்கு முன் ஜென்மத்தில், அதாவது இந்த ஜென்மத்தில், ஏன்னா இப்போ தான் இருக்கிறோம் அந்த கடைசி ஒரு வருடம், நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலையை, உடல்னா என்னன்னே தெரியாத நிலையை, உலகத்தின் அனைத்து விஷயங்களையும் மறந்து ஒரு சிவபரமாத்மாவையும் சொர்க்கத்தையும் தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் யார் எந்த நேரமும் இருக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் நாராயணன் ஆக முடியும். ஸோ இந்த முயற்சியில் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பதவி குறைஞ்சிக்கிட்டே போகும். அதாவது வெவ்வேறு கர்ப்பத்தில் பிறக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூமிக்கு வர்றது தான் பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடவுளே அப்படி தான், அவர் பரந்தாமத்திலேருந்து இந்த பூமிக்கு வர்றது தான் அவருடைய ஜென்மம், பிறப்பு. அதோடைய நினைவாக தான் சிவராத்திரி. அவர் வந்ததே எப்போன்னு தெரியல, திருடன் தானே ராத்திரி வருவான். அந்த மாதிரி அவருடைய பிறப்பு இருக்கிறதுனால சிவராத்திரின்னு ராத்திரி இரவில் கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். இப்போ ஆரம்பத்திலே ஆத்மா வருதா கொஞ்சம் லேட்டாக வருதா அப்படிங்கிறதெல்லாம் ஆத்மா எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அப்படி வந்தாலும் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி வெட்டியான் குடும்பத்தில் பிறக்குதா, ராஜா குடும்பத்தில் பிறக்குதா, அதாவது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறக்குதா அப்படிங்கிறதும் ஆத்மாவுடைய தூய்மையின் சக்தி தான். 100% தூய்மைனா கண்டிப்பாக நாராயணனாகத்தான் பிறக்கும். அதில் ரொம்ப 0.001 இந்த மாதிரி வேரியேஷன் வரும்போது அதே குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களாக இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் குறையும் போது அவங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் குறையும் போது கொஞ்சம் எட்ட இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் குறையும் போது பிரஜைகள், பணக்கார பிரஜைகள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் முயற்சி தான் இருக்குது. என்ன முயற்சி? ஒரு இறைவனை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. இறைவன் சொர்க்கம், போக போகிற சொர்க்கம், இதை தவிர எந்த நினைவும் இருக்கக்கூடாது. இதுக்கு தடையாக எது இருக்கும்? உலகத்தின் விஷயங்களில் புத்தி சுற்றுறது தான் இருக்கும். அப்படி உலகத்தின் விஷயத்தையே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க தான் முருகன். சிவபெருமானையே உலகமாக நினைத்து அவருடைய நினைவிலேயே புத்தி மூழ்கி இருக்கிறவங்க தான் பிள்ளையார். ஸோ ஞானப்பழம் யாருக்கு கிடைக்குது? பிள்ளையாருக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ மனதை இறைவனோடு மட்டும் சுத்த வைக்கிறவங்க தான், இறைவனோடு இறைவன் கொடுக்குற ஞானத்தோடு மட்டும் சுத்த வைக்கிறவங்க தான் கடவுளுக்கு செல்ல பிள்ளைகள். அவங்க தான் சொர்க்கத்தில் ராஜாக்களாக ராணிகளாக பிறக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் பிரஜைகளாக பிறக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அலட்சியத்தை பொறுத்து. ஸோ அப்போ உண்மையிலே மிகப்பெரிய அதிசயம், ஒரு அண்டத்தை பல கோடி விந்து தொலைக்க முற்பட்டு ஒரு விந்து ஜெயிச்சு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. அது இயற்கையாக நடக்கிறது. அங்கே ஒன்றும் யோசித்து நடக்கிறதுலாம் எதுவும் கிடையாது.
அதில் என்ன பெரிய பெருமை இருக்குது? அடுத்தது அதுக்குள்ளே ஆத்மா இல்லையா, நிறைய கர்ப்பம் இருக்கும்போது ஒரு ஆத்மா பிரவேசிக்குது பாருங்களா, அது இந்த ஸ்தூலமாக அண்டத்திற்குள் விந்து போவதையோடு ஒப்பிடும்போது அது கொஞ்சம் அதிசயம்னு சொல்லலாம், ஆத்மா பிரவேசிக்கிறது. ஆனால் அது கூட யோசித்து பண்ணுறது கிடையாது ஜென்ரலாக. ஸோ அப்போ எது உண்மையில் பெரிய அதிசயம் அப்படின்னா, இப்போ எல்லா ரகசியத்தையும் கடைசி 100 வருடம் மட்டும்தான் கடவுள் கொடுக்குறார். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு 2500 வருடமும் நீங்கள் என்னென்ன பதவி அடைவீங்க அப்படிங்கிறது அத்தனையும் நிச்சயிக்கப்படும். இப்போவே ஒரே பிறவியில் இப்போ தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்கள். 5000 வருடத்தில் 2500 வருடத்தின் விதி அப்படியே உங்கள் கையில் இப்போவே எழுத கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் நரகத்தில் வரும்போது முன் ஜென்மத்தோடைய புண்ணிய பாவ கணக்குப்படி தான் அடுத்தடுத்த ஜென்மம் நகருது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 2500 வருடத்துக்கும் மொத்தமாக இங்கே ரிசர்வேஷன் நடக்குது. எப்படி? முழுக்க முழுக்க இறைவன் நினைவிலிருந்து கலியுகத்துடைய எந்த நினைவும் புத்தியில் இல்லாத மாதிரி அழிக்கணும், இறைவன் நினைவில் இருந்து அழிக்கணும். இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் எங்கே பிறக்கிறீங்க, அதாவது இந்த பூமிக்குள்ளே எப்போ நுழையிறீங்க மேலே இருந்து, அது நிர்ணயிக்கப்படுது. அதை நிர்ணயிக்கிற உரிமை உங்களுக்கே கொடுத்துட்டார். ஆரம்பத்தில் வரீங்களா, கொஞ்சம் நேரம் கழிச்சு வரீங்களா, இல்லை கடைசியில் வரீங்களா, எல்லாத்துமே உங்களுக்கே கொடுத்தாச்சு. அதற்கான வழியை கொடுத்துட்டார். நீங்கள் அலட்சியம் இல்லாமல் முழு கவனம் கொடுத்து ஆரம்பத்தில் வந்தே ஆகணும், ஸ்ரீநாராயணன் ஆகியே ஆகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம். உழைப்பு இருக்குது, கடின உழைப்பு, ஆனால் அது நினைவுனால் இருக்கிற உழைப்பு, வேறு எதுவும் கிடையாது. நான் ஏழையாக பிறந்துட்டேன், எனக்கு கை கால் சரியில்லை, இப்படி எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா இது புத்தியினாலே இறைவனை நினைக்கிற விஷயம், அவ்வளவுதான். நீங்கள் மரணப்படுக்கையில் இருந்தாலும் இறைவன் நினைவிலே இருக்க முடியும். ஸோ உடலை விட்டு உயிர் பிரியும்போது இறைவனை தவிர, சொர்க்கத்தை தவிர வேறு எந்த நினைவும் இல்லைன்னா இங்கே மீண்டும் பிறக்க மாட்டீங்க. கலியுகத்தில் டக்குன்னு மேலே போயிடுவீங்க. ஸோ அதற்குள்ளே இறைவனை நினைத்து நினைத்து நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறீங்களோ அதை பொறுத்து சொர்க்கத்தில் உங்களுடைய தூய்மைக்கேற்ப உங்களுடைய பிறவி அமையும். ஸோ சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அப்போ குழந்தை எப்படி பிறக்குன்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அந்தளவுக்கு பரிசுத்தமாக சொர்க்கத்தில் உள்ள அத்தனை பேரும் பிறந்ததுனால தான் அவங்கள 33 கோடி தேவதைகள்னு அவங்களுக்கு கோயில் கட்டி இந்துக்கள் வழிபடுறோம். அப்படிப்பட்ட தேவதையாக மாறுவது அது கூட பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஞானத்தை கேட்டாலே நீங்கள் வந்துடுவீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே. ஆனால் ஆரம்பத்தில் அந்த ஸ்ரீ நாராயணனாகவே பிறக்கிறது இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்கள் பண்ணுற முயற்சி இருக்குது பாருங்கள், அதுதான் உலகத்திலே மிகச்சிறந்த முயற்சி. அந்த முயற்சியே கண்ணாக இருந்து சொர்க்கத்தின் முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணனாக ஆகுறீங்க பாருங்கள். அதை விட உயர்ந்த பதவி உலகத்தில் இல்லவே இல்லைன்றார். செல்வத்தில் நம்பர் 1, அழகில் நம்பர் 1, அதாவது முழு கல்பத்துக்கும் சேர்த்து இந்த 5000 வருடத்திலும் ஸ்ரீ நாராயணன் மாதிரி அழகான ஒரு மனிதனோ, தெய்வீக குணங்கள் நிரம்பிய ஒரு மனிதனோ, அளவற்ற செல்வம் நிரம்பிய ஒரு மனிதனோ இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அவ்வளவுத்தையும் முழுக்க முழுக்க இறைவன் நினைவில் இருந்து மட்டுமே அந்த ஆன்மீக வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அப்படி ஸ்ரீ கிருஷ்ணராக பிறக்கிறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயமே தவிர சும்மாவே குழந்தை பிறக்கிறதுலாம் அதிசயம் கிடையாது. அங்கே காமத்தினால குழந்தையே பிறக்காது சொர்க்கத்தில். இங்கே காமத்தில் பிறக்கிறாங்க, காமத்தில் இருந்தால் கூட குழந்தை எல்லோருக்கும் பிறக்கிறது கிடையாது. அதனால்தான் அந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்லாம் அதிகமாகுது. ஸோ அதில் நிறைய தில்லுமுள்ள நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். குழந்தைகளை தத்தெடுக்கிறது நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆத்மாவுக்குள்ள காமம் வந்துடுச்சுனாலே இருக்கிறதுலே நம்பர் 1 பாவம் காமம்ன்ற. ஸோ அப்போ அதற்கான தண்டனையும் கிடைக்கும். ஸோ அதனால தான் குழந்தை பைபிளில் சொன்ன மாதிரி பிரசவ வேதனையுடன் இனி தாய் பிரசவிப்பாள். எப்போ? உடல்ன்ற உணர்வு வந்த பிறகு. பைபிளில் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். சொர்க்கத்தில் உடல் நான்ற உணர்வில் இருக்க மாட்டாங்க, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பாங்க. நரகத்தில் வரும்போது ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கும் பொழுது தான் காமம் வருது. காமத்தினால் பிறக்கிற குழந்தை தான்
தாயை ஒரு வழி பண்ணிடுது பிரசவ வழியில். குழந்தையும் உள்ள கர்ப்பத்தில் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வருது. அதனால் குழந்தையும் அழுதுட்டு தானே பிறக்குது. ஆனால் சொர்க்கத்தில் தாய்க்கும் பிரசவ வலி இருக்காது, குழந்தையும் அழுதுட்டு பிறக்காது, கர்ப்பத்துக்குள்ளே எந்த தண்டனையும் அனுபவிக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த பாவமும் செய்யலை. செய்த பாவத்தையும் இப்போ இந்த கலியுகத்தின் கடைசி 100 வருடத்தில் நம்ம அழிச்சிடுறோம். அதனால் சொர்க்கத்தில் பிறக்கிற யாருமே 2500 வருஷம் பிறக்கிற எந்த குழந்தையும் கர்ப்பத்தில் தண்டனை அனுபவிக்காது. இப்போ நரகத்தில் பிறக்கிற குழந்தையெல்லாம் முன்ஜென்மத்திற்கு செய்த பாவத்திற்கான தண்டனை கர்ப்பத்தில் கொடுக்கப்படும். அப்போ குழந்தை உள்ள துடிக்கிறது தான் குழந்தை எட்டி உதைக்குது அப்படின்னு அம்மா வயிற்றில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது சந்தோஷத்தில் எட்டி உதைக்கல, அது துடிக்குது உள்ள. முன்ஜென்மத்தில் செய்த பாவத்தை காட்சியாக கடவுள் போட்டு காட்டும்போது இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறேனே அப்படின்னு துடிக்கும். ஸோ அதனால தான் அந்த பாவத்தை ஃபுல்லாக எரிச்சிடுங்க. அந்த பாவத்திற்கான காரணம் நான் உடம்புன்னு நினைக்கிறது தான். மீண்டும் ஆத்மானு உணர்ந்து சொர்க்கத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இப்படி சொர்க்கத்தில் நீங்கள் எப்படி பிறக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிசயம். அதைத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி நீங்கள் என்ன டாக்டராக போகிறீங்க குழந்தை எப்படி பிறக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஸோ எப்படி பிறந்தாலும் எந்த குழந்தையும் 100% ஆரோக்கியமாக பிறக்கிறது கிடையாது. உடல் ரீதியிலையும் சரி, மன ரீதியாகவும் சரி. ஸோ இது இல்லாமல் ரொம்ப கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே ஊனமாக பிறக்கிறது, மனநலம் பாதிக்கப்படுறது, இத்தனையும் நாம் பார்க்குறோம். சரி, ஓகே, இது வரைக்கும் தப்பு இல்லையான்னு தெரியாமலே நிறைய பாவம் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ இறைவன் கற்றுக் கொடுக்குறார் தெளிவாக. ஆத்மான்ற உணர்வில் நீ இருந்து செய்யும் காரியங்கள் பாவ காரியங்களாக மாற வாய்ப்பே கிடையாது. உடல்ன்ற உணர்வில் வந்துட்டாலே நீ பாவம்தான் செய்வ அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதனால் ஆத்ம உணர்விலிருந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஆத்மாவாக மட்டும் பாருங்கள். இந்த பயிற்சியில் பக்காவாயிட்டீங்க அப்படின்னா சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் பிறந்து சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் அனுபவிக்கலாம். அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். தங்க செங்கலால் மாட மாளிகைகள் கட்டப்படும்னா எவ்வளோ பணக்காரர்களாக இருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உலகத்திற்கு நாம் போய் அங்கே எந்த விதமான காமம், கோபம், பற்று, பொறாமை, பேராசை, கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இப்படின்னா என்னன்னே தெரியாது. பச்சை குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. அந்த மாதிரி உலகத்தில் பிறக்கிறது இருக்கு பாருங்கள், அதுதான் மிக பெரிய அதிசயம். அதற்கான வழியைத்தான் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தின் மூலமாக கடவுளே வந்து கற்றுக் கொடுக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.